வணக்கம். இந்த கருப்பு அங்கி என்ன செஞ்சுன்னு கேட்டீங்கல்ல, தமிழ்நாட்டுல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில்ல தமிழில் குடமுழுக்கு ஏற்றியது இந்த கருப்பு அங்கி தான். இந்த கருப்பு அங்கி தான் தமிழில் 1000 ஆண்டுகள் சமஸ்கிருதத்துல மட்டுமே நம்ம சிவனுக்கு மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருந்த இதை எங்களை போன்ற கருப்பு அங்கிகள் தான் நீதிமன்றத்துல வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என ஓங்கி சம்பட்டியை தூக்கி நீதிமன்றத்துல அடிச்சோம். அது தமிழில் குடமுழுக்கு தஞ்சை பெருவுடையார் கோவில ஏறியது. அதை ஒட்டி தமிழகம் முழுக்க இன்னைக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழ்நாட்டு அனைத்து கோவில்களிலும் தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற ஒரு பெரிய வீரிய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிறது. குறிப்பா தமிழ் தேசிய இயக்கங்கள் இதை முன்னெடுத்துட்டு வருது. இதுல முதல்ல வழக்கறிஞரா நாங்கள் இந்த வழக்கை தொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நான் சார்ந்திருக்க நாம் தமிழர் கட்சியும் அப்போது வழக்கை தொடுத்து இணைத்துக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் ஐயா மணியரசன் அமைப்பும் இணைத்துக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அப்புறம் சைவ சிவாச்சாரியர் அமைப்பும் இணைத்துக் கொண்டார்கள். அப்படி பத்தி எரிஞ்சிச்சு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் அரியணை ஏறியது 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம். இதை வந்து இந்த மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியது இந்த குக்கிராமத்துல பிறந்த உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன்கிற ஒரு தீக்குச்சி, அதில் ஒரு நபர். நன்றி, வணக்கம்.